الحمد لله ولا إله إلا الله والله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகங்களை படைத்து அதிலே பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து வரக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவன் இணை துணை அற்றவன், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை என்று அவனை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்முயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனுல் இஸ்லாத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை தூய்மையான மனதுடன் பின்பற்றி வாழ்ந்த ஒவ்வொரு உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்களின் மீதிலும் உண்டாவதாக. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் மிகச் சிறந்தது நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துக்களை உண்டாக்குதல் என்றும், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு என்றும், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் இழுத்து தள்ளும் என்றும் எம்முயிரிலும் மேலான எம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு சொற்பொழிவிலும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஏற்றமையும் கடமையாம் ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை மட்டும் நாடியவர்களாக, அல்லாஹ்வினுடைய அன்பை தேடியவர்களாக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உரையிலே நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மரணத் தருவாயில் மனிதனின் நிலை என்பது பற்றியாகும். எனவே சகோதரர்கள் வேற சிந்தனைகளை விட்டுவிட்டு
மரணத்துடைய சிந்தனையுடன் அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் இந்த உரையை செவியேற்குமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கின்றேன். சொல்பவன் யாராக இருக்கலாம், சொல்லக்கூடிய விடயம் வஹியின் ஒளியாக இருக்கின்றது. எனவே வேற சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வஹியின் ஒளிகளை நீங்கள் செவித்தாழ்த்தி கேளுங்கள். மரணத்தருவாயில் மனிதனின் நிலை மரணம் என்பதை நாம் அனைவரும் கேட்டவுடனே ஒரு பீதியை, ஒரு பயத்தை கிளப்பக்கூடிய ஒரு சொல்தான் மரணம், மௌத். இதனை யாரும் விரும்புவது கிடையாது. அனைவரும் அஞ்சுவார்கள், அனைவரும் பயப்படுவார்கள். இருந்தாலும் இந்த மரணத்தை அனைவரும் சுவைத்தே தீர வேண்டியிருக்கின்றது. அது யாராக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், கால்நடைகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த மரணம் என்பதை சுவைத்தே தீர வேண்டும், மலக்குகள் உட்பட. வல்லவன் அல்லாஹ் கூறுகின்றான், கேளுங்கள். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ. எனினும் உங்களுடைய செயல்களுக்குரிய முழுமையான கூலிகளை நீங்கள் அடைவதெல்லாம் மறுமை நாளிலே தான். فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. யார் நரகத்தை விட்டும் ஒதுக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகின்றாரோ فَقَدْ فَازَ, நிச்சயமாக சத்தியமாக அவர் வெற்றி அடைந்து விட்டார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்கின்றான், பாருங்கள். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலகம் இருக்கின்றது, இந்த உலகம் மயக்கிவிடக்கூடிய ஒரு சொற்ப இன்பமே தவிர வேறு கிடையாது என்று அல்லாஹ் கூறுகின்றான், பாருங்கள். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, நான் முதல் நீங்கள் வரை இந்த மரணத்தை மறந்து வேறு சிந்தனையுடன் உலகத்தினுடைய நினைவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் நினைத்துக் கொண்டிருப்பது போன்றல்ல. இந்த மரணம் எங்களை நிச்சயமாக என்றோ ஒரு நாள் பிடித்தே தீரும். இந்த மரணத்தை கண்டு மனிதர்கள் ஓடுகின்றார்கள், விரண்டோடுகின்றார்கள். நாம் நினைப்பது போன்று இந்த மரணம் எங்களை துரத்திக் கொண்டு வருவது கிடையாது. இந்த மரணம் எங்களை பின்னால் துரத்தி வருவது கிடையாது. இந்த மரணம் எங்களை முன்னால் துரத்திக் கொண்டிருக்கின்றது. என்றொரு நாள் அகப்படுவோம். சூரத்துல் ஜும்ஆ என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், கேளுங்கள். قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள், அவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள். நீங்கள் விரண்டோடுகின்றீர்களே, பயந்தோடுகின்றீர்களே, மரணம் நிச்சயமாக சத்தியமாக அது உங்களை என்றோ ஒரு நாள் பிடித்தே தீரும். பிறகு மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் நன்கறிந்தவரிடம் நீங்கள் போகப்பட்டு நீங்கள் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்தீர்களே செயல்கள், அதற்குரிய முழுமையான கூலிகளை நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான்.
அதே போன்று எம் நேசர் எம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆசைகளை எல்லாம் தகர்த்து எறிந்துவிடும், ஆசைகளை எல்லாம் தகர்த்து எறிந்துவிடும் மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய அடியார்களே, நானும் நீங்களும் இந்த மரணத்தை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாமல் இந்த மரண சிந்தனையுடன் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றியாளர்கள் என்ற கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்து விடுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவே அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இந்த மரணத்தை பற்றி வஹீயின் ஒளியிலே அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகின்றான். நல்லவனுடைய நிலைமை எப்படி இருக்கும், கெட்டவனுடைய நிலைமை எப்படி இருக்கும், ஒவ்வொருவரும் நிலையுங்கள். நான் நல்லவனாக இருந்தால் என்னுடைய நிலைமை எப்படி, நான் கெட்டவனாக இருந்தால் என்னுடைய நிலைமை எப்படி என்று ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். ஒவ்வொருவரும் இந்த வஹீயின் ஒளியை நினைத்து உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள், பரிசோதித்து பாருங்கள். முதலிலே ஒரு கெட்டவனுடைய மரணத் தருவாயை நாம் பார்ப்போம். ஒரு கெட்ட மனிதனுடைய மரணத் தருவாயுடைய நிலைமையை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமலை குர்ஆனிலே அந்த நிலைமையை அல்லாஹ் வர்ணிக்கின்றான், அழகாக எடுத்துச் சொல்கின்றான். 75வது அத்தியாயத்தை பிரட்டி பாருங்கள். சூரத்துல் கியாமா என்ற ஒரு அத்தியாயத்தில் ஒரு தீயவனுடைய ஒரு கெட்டவனுடைய நிலைமையை அல்லாஹ் சொல்கின்றான். மரண சமயத்தினுடைய நிலைமையை அல்லாஹ் கூறுகின்றான். கல்லா இதா பலகத் தராகி, எவனேனும் நோய்வாய்ப்பட்டு அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் இவரை சுகப்படுத்துபவர் யார், இவருக்கு மந்திரித்து பார்ப்பவர் யார், இந்த நோயை சுகப்படுத்த முடியாதா என்று அவர்கள் கேட்பார்கள். ஆனால் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கக்கூடிய மனிதன் உணர்ந்து கொள்வான், சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கக்கூடிய மனிதன் உணர்ந்து கொள்வான், இதுதான் என்னுடைய கடைசி நேரம், நான் பிரிய போகின்றேன், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகின்றேன், என்னுடைய குடும்பங்கள், செல்வங்கள், பிள்ளை குட்டிகள் அனைத்தையும் விட்டு நான் பிரிய போகின்றேன் என்பதை உறுதியாக அவன் அறிந்து கொள்வான், அந்த கெட்டவன் அறிந்து கொள்வான். பிறகு وَالْتَفَّتِ السَّاقُ بِالسَّاقِ, கெண்டைக்காலுடன் பிணங்கிக் கொள்ளும். இலா ரப்பிக யௌமஇதினில் மசாக், அந்த சமயத்தில் உங்களுடைய ரப்பின் பால் அவன் ஓட்டப்பட்டு விடுவான். ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, அவன் தொழவும் இல்லை, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவன் உண்மையாக்கி வைக்கவும் இல்லை. வலாகின் கல்லப வதவல்லா, எனினும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் எல்லாம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அதனை பொருட்படுத்துவது கிடையாது, புறக்கணித்தான், பொய்ப்பித்தான். பொய்ப்பித்தது மட்டுமில்லாமல் தொழாலும் விலகிக் கொண்டான். வலாகின் கல்லப வதவல்லா ثم ذهب الى اهله يتمطى, பிறகு கர்வம் கொண்டான், பெருமை அடித்தான். பெருமை அடித்து அவன் தன்னுடைய குடும்பத்தின் பால் திரும்பி சென்று விட்டான். அல்லாஹ் சொல்கின்றான், அவுலா லக ஃபஅவுலா, மனிதனே உனக்கு கேடுதான். சும்மா அவுலா லக ஃபஅவுலா, ஏ மனிதனே உனக்கு கேட்டிற்கு மேல் கேடுதான். அயஹ்சபுல் இன்சான் அல்ல யஸ்ரக சுதா, எந்த ஒரு கேள்வியுமே கேட்கப்பட மாட்டோம், எங்களுக்கு விசாரணை என்பது கிடையவே கிடையாது என்று இந்த மனிதன் எண்ணிக்கொண்டானா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். எனவே அல்லாஹ்வினுடைய அடியார்களே, ஒரு கெட்டவனுடைய மரண தருவாயை கூறுகின்றேன், வஹீயின் ஒளியிலே இருந்து கேளுங்கள். ஒரு கெட்ட மனிதன் மரணித்து விட்டால் மலக்குகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இறங்குவார்கள். எந்த மலக்குகள்? ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவார்களா? வெண்மையான ஆடை அணிந்த மலக்குகள் வருவார்களா? அழகிய தோற்றத்தில் மலக்குகள் வருவார்களா? இல்லை, கிடையாது. மிகவும் பயங்கரமான தோற்றம், மிகவும் கருத்த நிறத்துடன் மிகவும் கொடூரமான தோற்றம், அது பார்க்கவே முடியாத தோற்றம், அசிங்கமான ஒரு தோற்றத்துடன் மலக்குகள் எல்லாம் வருவார்கள். வந்து அந்த கெட்டவனை, அவன் அந்த கெட்டவனுடைய மரண தருவாயிலே வந்து அவர்கள் அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள்.
முதுகிலே குத்துவார்கள், பலமாக குத்துவார்கள், இரும்பாணிகளை கொண்டு இரும்புகளை கொண்டு அவனை துன்புறுத்துவார்கள். சொல்வார்கள், கெட்ட ஆத்மாவே, வெளியாக்கவனுடைய உயிரை நாசம் உண்டாகட்டும் உனக்கு என்று சபிப்பார்கள். அந்த கெட்டவன் அப்படியே, அந்த கெட்டவனுடைய ஆத்மா அப்படியே வெளியாக்கப்படும். வெளியாக்கப்பட்டதன் பின்னால் அந்த ஆத்மாவிலிருந்து ஒரு வகையான அசுத்தமான அருவருக்கத்தக்க ஒரு நாற்றம், துர்நாற்றம் வீசும். உடனே ஒரு சாக்குப்பையில் அந்த ஆத்மாவை சுத்தி அந்த கெட்டவனுடைய உயிரை சுத்தி எடுத்துச் செல்வார்கள் வானுலகத்திற்கு. வானுலகத்திற்கு சென்றதன் பின்னால் வானத்திலே காவலாளிகள் இருப்பார்கள். முதலாவது வானத்தினுடைய காவலாளி கேட்பார், யாருடைய உயிர் இது? நாசமாகட்டும், நாற்றம் அடிக்கின்றது, துர்நாற்றம் அடிக்கின்றது, இவன் கெட்டவனாக வாழ்ந்தான், இவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அந்த மலக்கு சபிப்பார். அந்த மலக்கு அந்த கெட்டவனுடைய உயிரை பார்த்து சபிப்பார். பிறகு ஒரு சத்தம், லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, இவனுக்காக வானத்தினுடைய வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது. ولا يدخلون الجنة حتى يلج الجمل في سم الخياط. எதுவரை என்றால், எதுவரை ஒட்டகத்தினுடைய ஊசியினுடைய காதிலே ஒட்டகம் நுழையும் வரை இவன் சொர்க்கம் நுழையவே முடியாது என்று சொல்லப்பட்டுவிடும். அப்படியே பிறகு அவனுடைய மன்னரை வாழ்க்கை, அதன் பின் மறுமை வாழ்க்கை, பிறகு அவனுடைய இறுதி நிலைமையும் நரகமாக இருக்கும். இப்படி ஒரு கெட்டவனுடைய நிலைமை இருக்கும். எனவே மன்னரை வாழ்க்கை, மறுமை நிலை என்பது பற்றி இன்ஷா அல்லாஹ் வேறொரு தலைப்பில் நான் தருகின்றேன். மீதமான விடயங்களை இரண்டாவது சுபாவில் தருகின்றேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். سبحان الله بحمده سبحان الله العظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. முதலாவது குத்பாவிலே ஒரு கெட்டவனுடைய மரண நிலைமையை பற்றி நாம் பார்த்தோம். ஒரு தீயவனுடைய நிலைமையை பார்த்தோம். பயங்கரமான நிலைமை. அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்றுவானாக. எனவே அல்லாஹ்வினுடைய அடியார்களே, ஒரு கெட்டவனுடைய நிலைமை இப்படி இருக்கும். அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் நல்லவராக இருந்தால், உத்தமராக இருந்தால் நினைத்து பாருங்கள், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். நல்லோர் ஆத்மாவுடைய நிலைமையை பாருங்கள். ஒரு நல்லடியார் மரணித்து விட்டால் கவலையோடு இருப்பார். மனைவி மக்களை பிரிந்து செல்கின்றேனே, என்னுடைய பிள்ளைகளை விட்டு செல்கின்றேனே, ஒரு கவலை அவருக்கு இருக்கும். இருந்தாலும் அவருடைய மரண நிலைமையை பாருங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு, யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்ற உறுதியான கொள்கையில் இருந்து, அது மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாது, அடுத்த நிபந்தனை சும்மஸ்தகாமு, அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று கூறுவது மட்டுமில்லை, சும்மஸ்தகாமு,
அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஷிர்க் வைக்கக்கூடாது, குஃப்ர் வைக்கக்கூடாது, பித்அத் செய்யக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தால் சிறப்பை பாருங்கள். நல்லடியாருடைய மரண நிலைமையை பாருங்கள். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவருடைய மரண நிலைமையில் மலக்குமார்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இறங்குவார்கள். மலக்குகளுடைய தோற்றம் மிகவும் வெண்மையான நிறம், பிரகாசமான நிறம், பிரகாசமானவர்களாக இருப்பார்கள், வெண்மையான ஆடை அணிந்தவர்களாக இருப்பார்கள், வாசம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அப்படியே அந்த அடியானுடைய உயிருக்கு அருகே வந்து அமருவார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் மலக்குகள் அப்படியே கூட்டம் கூட்டமாக கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் அமர்ந்திருப்பார்கள். ஒரு மலக்கு அப்படியே அந்த அடியானுக்கு அருகில் வந்து சொல்லுவார், அடியானே, ஆத்மாவே, நற்செய்தி சொல்வார், கவலைப்படாதே. அந்த உறுதியாக இருந்தால் அல்லாஹ்வே கூறுகின்றான், அல்லா தகாஃபு, மலக்குகள் சொல்லக்கூடிய நற்செய்தி, அல்லா தகாஃபு, பயப்படாதே, கவலைப்படாதே, வலா தஹ்சனு, கவலைப்படாதே. ஆத்மாவே, ஏன் கவலைப்படுகின்றாய், ஏன் பயப்படுகின்றாய்? உனக்கு பயம் என்பது கிடையவே கிடையாது, உனக்கு கவலை என்பது கிடையவே கிடையாது. ஏன் நீ கவலைப்படுகின்றாய்? பயப்படாதே ஆத்மாவே. அபிஷரு, உனக்கு நற்செய்தி, உனக்கு நற்செய்தி. பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன், அல்லாஹ்வோடு திருப்தி அடைந்திருக்கின்றான். நீ நல்லவனாக இருந்தாய், உத்தமனாக இருந்தாய், அல்லாஹ் உன் மீது திருப்தி அடைந்திருக்கின்றான். அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கின்றான் அல்லவா? ஏன் கவலைப்படுகின்றாய், ஏன் பயப்படுகின்றாய்? நற்செய்தி பெற்றுக்கொள், நீ சொர்க்கவாதி என்ற அடிப்படையில் அவர்கள் நற்செய்தி சொல்வார்கள். அது மட்டுமா, நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் போதும் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்களாக, உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். மலக்குகள் சொல்வார்கள், மறுமையிலும் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்கள், மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்உன், நீங்கள் சுவனத்தில் உங்களுடைய மனம் எதெல்லாம் விரும்புமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க எதெல்லாம் கேட்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் நற்செய்தி சொல்வார்கள். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், பாவங்களை மன்னித்து கிருபை செய்பவனின் விருந்தாளியாக நீங்கள் இருந்து விடுங்கள் என்று அந்த மலக்குகள் நற்செய்தி சொல்வார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் சகோதரர்களே. அது மட்டுமா, அப்படியே அந்த நல்லடியாரை, அந்த ஆத்மாவை, அந்த ஆத்மாவிலே ஒரு வகையான வாசம், கம கம என ஒரு வாசம் அடிக்கும். கஸ்தூரியை விடவும் மிக பொறுமதியான ஒரு வகையான வாசம் அடிக்கும். அப்படியே அந்த மலக்குகள் அந்த உயிரை அழகான முறையில் கைப்பற்றி நுகர்ந்து கொள்வார்கள். தாருங்கள், எங்களுக்கும் அந்த ஆத்மாவை தாருங்கள், வாசம் அடிக்கின்றது, தாருங்கள் என்று அப்படியே ஒவ்வொரு மலக்குகளும் நுகர்ந்து கொள்வார்கள். வானத்திலிருந்து ஒரு வெண்மை நிறமான பட்டாடை இறக்கி வைக்கப்படும், கொண்டு வரப்படும். அதிலே அப்படியே அந்த உயிரை வைத்து அப்படியே கபன் செய்து வானலோகத்திற்கு அப்படியே தூக்கிச் செல்வார்கள். தூக்கிச் சென்றவுடன் நான் சொன்னேன், வானத்தில் காவலாளிகள் இருக்கின்றார்கள். அந்த காவலாளிகள் கேட்பார், அந்த முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய காவலாளி கேட்பார், அந்த மலக்கு கேட்பார், யாருடைய உயிர் இது? இப்படி வாசமாக இருக்கின்றது, இப்படி இருக்கின்றது, கமகம என மனம் அடிக்கின்றது, வாசம் அடிக்கின்றது, யாருடைய உயிர் இது? சொல்லுங்கள், சொல்லுங்கள் என்று கேட்பார். கேட்டவுடனே சொல்வார், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் என்று அவருடைய பெயரை சொல்லி அவருடைய உயர்ந்த சிறந்த பெயரை சொல்லுவார். அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்று அவருடைய பெயரை சொல்வார். அல்லாஹ்வுடைய அடிமை, ரஹ்மானுடைய அடிமை என்று அவருடைய சிறந்த பெயரை சொல்வார். அப்படியே அந்த ஆத்மாவுக்காக வானம் திறக்கப்படும். இரண்டாவது வானத்திற்கு செல்வார்கள். இரண்டாவது வானத்திலும் அதே நிகழ்வு, அதே போன்ற அந்த மலக்குகள் கேட்பார்கள். கேட்டவுடன் அந்த வானம் திறக்கப்படும். மூன்றாவது வானத்திற்கு செல்வார்கள்.
அந்த ஆத்மாவை நல்லடியாருடைய ஆத்மாவை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். 3வது வானத்திலும் அனுமதி கிடைக்கும். 4வது வானம், 5வது வானம், 6வது வானம், 7வது வானம் வரை அந்த உயிருக்கு, அந்த நல்லடியாருக்கு அனுமதி கிடைக்கும். பிறகு அல்லாஹ் சொல்வான், இந்த பூமியிலிருந்தே உன்னை படைத்தேன். அல்லாஹ் திருப்தி அடைந்திருப்பான், ஆத்மாவே இந்த பூமியிலிருந்தே உன்னை படைத்தேன். அதே போன்று இந்த பூமியிலே உன்னை மரணிக்க செய்வேன், இந்த பூமியிலிருந்தே உன்னை எழுப்புவேன் என்று அல்லாஹ் நற்செய்தியை சொல்லி அனுப்பிவிடுவான். அப்படியே அந்த நல்லடியாருடைய ஆத்மா அப்படியே கபரிலே கொண்டு வந்து வைக்கப்படும். கபரிலே ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படும். புது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று நிம்மதியாக தூங்குங்கள் என்று அந்த நல்லடியார்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் வல்லவன் அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களையும் அந்த நல்லடியானாக ஆக்குவானாக. அந்த கெட்டவனுடைய நிலைமையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அதே போன்று மண்ணறையிலே சில நிகழ்வுகள் நடக்கும், அதே போன்று மறுமையிலே சில நிகழ்வுகள் நடக்கும், அதே போன்று நரகத்திலே சில நிகழ்வுகள், சொர்க்கத்திலே சில நிகழ்வுகள், இப்படி வஹீயின் ஒளியிலே ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. இது முதலாவது பகுதி. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் வரக்கூடிய குத்பாக்கிலே ஒவ்வொரு பகுதியாக இன்ஷா அல்லாஹ் வஹீயின் ஒளியிலே இருந்து எடுத்துக் கூறுகின்றேன். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னித்து எம் நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய உயர்ந்த தோழர்கள், உத்தம தோழர்கள், தோழிகள் அனைவர்களுடனும் என்னையும் உங்களையும் அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருக்கச் செய்வானாக என பிரார்த்தித்தவனாக என துரையை முடிக்கின்றேன். அகூலு